ஒரு காலத்தில் இயற்கைச் சூழலின் மையமாக இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் 3 கதாபாத்திரங்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அறமரியாதான், அவன் மனைவி நந்தினி மற்றும் தெய்வீக குழந்தை தேவகுமாரி. கிராமம் எப்போதும் அமைதியாக இருந்தது. அரச மரங்கள் சூழ்ந்த அந்த பகுதி ஒரு சிறிய அருவியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே வாழ்ந்த அறமரியாதான் மிக எளிமையான மனிதன், ஆனால் நேர்மையையும் அறநெறியையும் கடைபிடித்தவன். அவன் மனைவி நந்தினி மிக அழகும் அன்பும் நிறைந்தவளாக இருந்தாள். ஒரு இரவு அறமரியாதான் ஒரு கனவு கண்டான். கனவின் போது ஒரு தெய்வீக ஒளி அவரது மாடியில் தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்த தேவதூதன் பேசினான். அறமரியாதா, உன் இல்லத்தில் ஒரு தெய்வீக குழந்தை பிறப்பதைக் காண்பாய். அவளுக்கு தேவகுமாரி என்று பெயர் சூடுங்கள். அவள் வரவு உங்களது வாழ்க்கையை மாற்றும். ஆனால் உங்களால் அவளைக் காப்பாற்றுவது அவசியம். அறமரியாதான் அதிர்ச்சியுடன் எழுந்தான். அதன் பிறகு நந்தினியிடம் தனது கனவை பகிர்ந்தான். அடுத்த மாதத்தில் நந்தினி ஒரு அழகிய பெண் குழந்தை பெற்றாள். அவளுடைய முகத்தில் தெய்வீக ஒளி பளிச்சிட அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அறமரியாதான் குழந்தைக்கு தேவகுமாரி என்று பெயர் வைத்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு மந்திரக்காரி வந்தாள். அவள் மேகத்தில் போர்வை போடப்பட்டு வந்தது போலத் தோன்றினாள். இந்த கிராமத்தில் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கிறாள் என்று அவள் சொன்னாள். அவள் தேவகுமாரியின் செய்தி அறிந்து அவளைக் காண முயன்றாள். அவள் குழந்தையை காணச் சென்று அறமரியாதானிடம் கூறினாள். இந்த குழந்தை என் கரத்தில் இருக்க வேண்டும். அவள் தெய்வீக சக்திகளை வைத்திருப்பாள். ஆனால் அந்த சக்திகள் என்னுடையது. அந்த நேரத்தில் தேவகுமாரி தனது சிறிய கைவிரலால் ஒரு ஒளிக்கதிரை வெளிப்படுத்தினாள். அந்த ஒளி மந்திரக்காரியை பின் சென்று அடித்தது. மந்திரக்காரி திடீரென மடிந்துவிட கிராமம் மீண்டும் அமைதியை அடைந்தது. தேவகுமாரி கிராமத்தின் மக்கள் வாழ்வில் ஒளி வீசியாள். அவள் மெல்ல வளர்ந்து அனைவருக்கும் நல்லவை செய்யும் தெய்வமாக மாறினாள். அவளது வரவு அறமரியாதான் மற்றும் நந்தினியின் வாழ்க்கையை மேலும் அர்த்தமிக்கதாக்கியது.